இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸோட தாங்க வந்திருக்கேன். நம்ம நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதோட வரவு செலவு ஃபண்டமெண்டல் அனலைஸ், ஓகேங்களா. டெக்னிக்கல் அனலிஸில் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். மொத்தமாக இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இது எல்லாமே ஓவரால் ஒரு ஸ்டாக் எடுத்தோன்னா அனலைஸ் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கம்பெனி டீட்டெயில், ஏன் கம்பெனி டீட்டெயில் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியணுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுறது தைரியமாக பண்ண முடியும். இல்லைனா நம்மளோட ஸ்ட்ரக்சர், அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் அது புரியல அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா பிற்காலத்தில் அது எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே, ஸோ லாஸ் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் நான் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பெனி நேம் ஆர்ஜி இன்ஃப்ரோ இன்ஜினியரிங் லிமிடெட். 2003லேருந்து இருக்காங்க. ஜெய்ப்பூர் அண்ட் ராஜஸ்தான் அண்ட் இந்தியா இங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மெயின் இவங்க வேலை என்னென்னா ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக வந்து ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, ரோட்வேஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 176 crores ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ அந்த கிடச்ச காரணத்தால் இந்த ஸ்டாக்கு வெள்ளிக்கிழமை 5% ஏறுச்சு. எப்போவுமே வந்து ஒரு கம்பெனிக்கு வரவு செலவு முக்கியங்க. ஏன்னா ப்ராஃபிட் லாஸ்ன்றது கம்பெனிக்கு தேவையான ஒன்று. இப்போ ப்ராஃபிட்ல இருந்தால் ஷேர் ப்ரைஸ் ஏறும், லாஸில் இருந்ததுன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறாது. இவ்வளோதான் வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்றது பார்ப்போம். இந்த குவார்ட்டர் வந்து ரிசல்ட் வந்திருக்கு ஜூன் 2023 டு ஜூன் 2024. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 13% ஏறி இருக்கு, இபிஐடி 11% ஏறி இருக்கு, நெட் ப்ராஃபிட் 8% ஏறி இருக்கு, இபிஎஸ் 8% ஏறி இருக்கு. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி எல்லாமே ஒரு நல்ல பெட்டர் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதால் இந்த ஸ்டாக் வந்து ரேலி எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஜெக்டும் கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்கிட்ட போவோம். ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னா 1 year முன்னாடியே இந்த ஸ்டாக் உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸுன்றது உங்களுக்கு கிடைக்கும்ன்றது ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். ஏன் அதை பண்ணுறோன்னா, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுன்றது கேம்லிங்ன்றாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்ற கொஸ்டின்ஸ் எப்போவுமே வச்சு பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுற இடம். எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து டோட்டலாக வந்து அவங்களோட மணின்றது வேனிஷ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ 118% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. விச் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ மே கெட் த ரிட்டர்ன் ஆஃப் 1,18,000, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 2,18,000 ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்நேரத்துக்கு. சரி, இப்போது கரெக்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கடந்த காலமாக ஒரு சின்ன மைன்யூட் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பி கிரியேட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகே, ஒரு சப்போர்ட் லெவல் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் எடுத்திருக்காங்க. ஸோ சப்போர்ட்டில் டச் பண்ணி மறுபடியும் ரெசிஸ்டன்ட் லெவல் ட்ராவல் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து அதுதான் நியூஸ் வந்த டைமு. ஸோ ட்ராவல் ஆகும்போது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் இட் வில் கோ 1,7,000 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏரோவில் இங்கே போயிட்டு இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு மேலேயும் இது ட்ராவல் ஆகிறதுக்கு லைக் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலேயும் இதை ட்ராவல் ஆகிறதுக்கு லைக் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே மேபி நடக்கலாம், ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா டிபெண்ட் அப்பான் இட் குட் பி எ வேர்ல்டு குளோபல் கண்டிஷன், ஓகேங்களா. குளோபல் மார்க்கெட் கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம், சரிங்களா. நீங்கள் அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணணும். இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்டை கற்றுட்டு உள்ள வாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் கற்றுக்காமலே வந்து உள்ளே வந்து அவங்க மணியை லாஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ இதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ பொறுமையாக கற்றுக்கோங்க, கற்றுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.